சிறுதானிய தோசை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் குதிரைவள்ளி அரிசி, 1 டம்ளர் கம்பு, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 4 டம்ளர் எடுத்துகிட்டு 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூனு ஆளி விதை. எல்லாத்தையும் 4-5 தடவை கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு மாவு அரைச்சி வச்சுட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்தேன் நான். இப்போ ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு தோசைக்கல்லில் வச்சு தோசை ஊற்றிக்கலாம். அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குது. தோசை மொறுமொறுன்னு எனக்கு வந்துருந்துச்சு. பெரிய கல்லையும் ஊற்றிருந்தேன், சின்ன கல்லையும் ஊற்றிருந்தேன். வெங்காயம் போட்டு ஒரு தோசை ஊற்றிருந்தேன், அதுவும் நல்லா வந்துருந்துச்சு. ஒரு வாட்டி நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறுதானிய தோசை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணுங்கிறாங்க சிறுதானியத்தை. அதனால் நம்ம இப்படியும் சேர்த்துக்கலாம். சோறாக்கி சாப்பிட முடியாட்டினா கூட நம்ம இப்படி சேர்த்துக்கிட்டோம்னாக்க இதில் நம்மளுக்கு சத்து கிடைக்கும். நம்ம இதில் கம்மியான சத்து கிடைக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டியதில்லை. எல்லா சத்தும் இதில் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக உணவில் சேர்த்துக்கோங்க. பசங்களுக்கு இதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க. சாம்பார் சட்னி தோசைக்கு அட்டகாசமாக இருந்துச்சு.